லைனிங் ஜாக்கெட்டு ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு லைனிங் கிளாத்து மேலே வச்சு நல்ல கிளாத் அடியில் வச்சு நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ நேராக ஒரு தையல் ஓட்டிடுறோம். கரெக்டாக சேமாக ஒரே ஈவனாக தையல் ஓட்டிடலாம். ரெண்டு பக்கமும் மடித்து அடிக்கும்போது கட்டிங் போட்டிருப்போம். இப்போ திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ரெண்டையும் உள்ளே மடிச்சிட்டு லைனிங் கிளாத்தை வெளியில் தெரியாமல் மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ இடம் விட்டு தையல் ஓட்டணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு விட்டு தையல் ஓட்டிக்கோங்க. லாஸ்ட்டு வரையும் ஓட்டிடுவோம். மேலே திருப்பி வச்சு ஃபுல்லாக சுற்றி படிமான தையல் கிளாத்தை வந்து நல்ல கிளாத்தை வந்து நல்லா கையால் வலித்து விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் ரெண்டு கிளாத்தும் ஒரே ஈவனாக இருக்கிற அளவுக்கு சுற்றி ஒரு படிமான தையல் போட்டுருவோம். துணி வந்து முன்ன பின்ன இருக்க வேண்டாம். லைனிங் கிளாத்து கரெக்டாக இருக்கும். மேலே நல்ல ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வரும். அதெல்லாம் இல்லாமல் கையால் அழகாக வச்சு நீவி விட்டு சுற்றி பொறுமையாக ஒரு தையல் ஓட்டிடுவோம். கையால் வலித்து விட்டோம்னா ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும். ரொம்ப நீட்டாக தைக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. நான் வந்து சேஃப்டி பின்னு போடலை. பின்னு போடாமலே வந்துட்டு ரொம்ப நிதானமாக தைக்கிறேன். லாஸ்ட்டு உட்காந்தோடனே இப்போ வெளியில் வந்துடுவோம். படிமான தையல் ஓட்டி முடித்த உடனே எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவோம். பீஸு வந்து ப்ளவுஸு லைனிங் கிளாத்தை தான் நமக்கு கரெக்டான அளவு. அதனால தான் நம்ம வந்து 1/2 இன்ச்சு விட்டு ப்ளவுஸ் மேலே வந்துட்டு அட்டாச் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸும் அதே மாதிரி ரெண்டு சைடும் ஃபுல்லாக படிமான தையல் ஓட்டிடுவோம். நாம் வந்து இது பைப்பிங்கன்றதுனால மேலே வச்சு ஓட்டுறோம். தையல் ஓட்டி திருப்பணும் அப்படின்னா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு விட்டு நெக்கு மட்டும் தையல் ஓட்டி அங்கங்கே ஒரு கட்டு போட்டுட்டு கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி மேலே படிமான தையல் ஓட்டிட்டு தான் இந்த மாதிரி வந்து சுற்றி தையல் ஓட்டுவோம். பைப்பிங்கன்றதுனால நான் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே வந்து தையல் ஓட்டிக்கிறேன். கிளாத்து வந்து மெயின் சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அடிக்கணும். சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக வந்து ஓட்டு தையலில் வச்சு எல்லா இடத்துலையும் ஒரு தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ வந்து எவ்வளோ டாட்டை எல்லாத்தையும் பிடிச்சிருவோம். இந்த டாட்டு வந்து 3 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு ஷேப்பில் விட்டுட்டு தான் முக்கோண ஷேப்பில் வச்சு தான் வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஜஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக அமையும். டாட் பிடிச்சாச்சு, 2 சைடும் டாட் பிடிச்சாச்சு. இப்போ பட்டி பீஸ் வந்துட்டு 1 இன்ச்சு விட்டுட்டு மேலே லைனிங் கிளாத் வச்சு நீட்டாக ஒரு தையல் ஓட்டிடுவோம். தையலை ஓட்டிட்டு மடித்து வச்சுட்டு சமமாக அதை கரெக்டாக நீட்டாக ஒரு தையல் ஓட்டுறோம். தையல் ஓட்டிட்டு தான் நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு கொக்கி சைடு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்து அதில் அளந்துக்கிறோம். சைடு வந்து பாருங்கள் கொக்கி சைடு எவ்வளோ இருக்கோ தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு கூட விட்டு ஒரு தையல் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த லென்த்து எவ்வளோ தூரம் இருக்கோ லென்த்துக்கு வச்சு லாஸ்ட்டு கரெக்டாக எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சு ஒரு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடலாம். சைடும் பேக் சைடும் அளந்து இதுக்கு இருந்தால தையல் கொஞ்சம் விட்டு அந்த பீஸ் எடுத்து தான் இதில் எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணோம்னா வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது, முன்ன பின்ன ஆகாது, கட் பண்ண தேவையில்ல, கரெக்டாக இருக்கும் ஒரே ஈவனாக. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் துணியை விட்டு தான் எப்போதுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் பீஸ் வெளியில் பட்டி பீஸ் வெளியில் தெரியாமல் ரெண்டையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுறேன். அடியில் ஒரு பக்கம் சென்டரில் வந்துட்டு ப்ளவுஸோடைய பீஸு, மேலே வந்து லைனிங் கிளாத்து கொஞ்சமாக ஒரு 2 தையல் ஓட்டி அதுக்கப்புறம் ஊசி உள்ளே உட்கார வச்சு 3 பீஸையும் ஒன்றா ஈவனாக ஒன்றுக்குள்ளே ஒன்று விழாமல் நிதானமாக பார்த்து தாங்க அந்த பட்டி பீஸ் வந்து, ஏன்னா நமக்கு எல்லா துணியும் வந்து உள்ளேயே சுருட்டி வச்சு தான் அடிக்கிறோம். நேராக அடிச்சிட்டோம், நீட்டாக அடித்து இதில் 2 தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டு இடையில கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பிடுவோம். நமக்கு வந்து இது ஓவர்லாக்கு தேவையில்லை. தையலும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸு. திருப்பியாச்சு, பட்டி பீஸ் வந்து நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து 2 பீஸையும் வச்சு பார்த்துருவோம், கரெக்டாக இருக்குது. மேலே வேணால் நீங்கள் படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஐயோடைய பீஸ் தான் நம்ம வைக்கிறோம். வந்து நமக்கு எந்த சைடு வேணுமோ உள் பக்கம் வச்சு தான் மேலே நல்ல கிளாத்தை வச்சு நீட்டாக 1/4 இன்ச்சு அகலம் விட்டு தையல் ஓட்டிக்கிறோம். தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து மடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நான் வந்து ஐ கட்டுவேன். இப்போ வந்து ஓட்டு தையலில் வச்சு நீட்டாக ஓட்டிடுவோம். கொக்கி வந்து மிஷின்லேயே கட்டுறதுனால ஃபஸ்ட்டு நமக்கு மார்க் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு தையல் ஓட்டி 5ல் வச்சு நேராக ஒரு தையல் ஓட்டிடுறேன். அது பிரிக்க தேவையில்லை. நம்ம வந்து கட்டிட்டோம்னா அதுவே அது இருக்கும், அதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கலாம். லாஸ்ட்டு வந்து பைப்பிங்கன்றதுனால தேவையில்லை, கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை. இப்போ வந்து கொக்கி சைடு ஃபஸ்ட்டு 1 கிளாத்து மேலே 2ஆக மடிச்சுட்டு 1/4 இன்ச்சு விட்டு நீட்டாக ஒரு தையல் ஓட்டிக்கிறோம்.
தையல் ஓட்டிட்டு திருப்பி வச்சு மேலே படிமான தையல் ஒன்று ஓட்டிடலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிடுவோம். கொக்கி மாட்டுறதுக்காக அதே 1.5 இன்ச்சு விட்டு ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் ஓட்டிக்கிட்டோம்னா நமக்கு அது ஃபோல்ட் பண்ண தேவையில்லை. மேலே வச்சு அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 மார்க் பண்ணிக்கலாம். 5 கொக்கிக்கான மார்க் போட்டுக்குவோம். மேலே பைப்பிங்க்கு கொஞ்சமாக இடம் விட்டு சைடில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கிளாத்தை மேலே வச்சுட்டு நம்ம எந்த மாதிரி கொக்கி அடிக்கிறோமோ அதே போல் ஒரு சைடாக ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே தான் ரஃப் அடிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு விட்டு சைடில் இந்த மாதிரி 5 மார்க்குலேயே வந்துட்டு ஒவ்வொரு இதாக அடித்து எடுத்துடலாம். கொஞ்சம் தூரம் அடித்து வந்து ஊசி உள்ளே உட்காந்தோடனே திருப்பிக்குவோம். மறுபடியும் ரஃப் அடிச்சிடலாம். அடுத்த 1/4 இன்ச்சு விட்டு நகர்த்தி ஊசியை உள்ளே உட்கார வச்சுருவோம். திருப்பிட்டு மறுபடியும் அடிச்சிருவோம். இது மாதிரி வந்து 5 பீஸையும் அடிச்சிடலாம். லாஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெக்கு சைடு வந்து உள்பக்கம் அடிக்கல, லாஸ்ட்டு நெக்கு சைடு தான் ஓப்பன் சைடு தான் அடிக்கிறோம். ஏன்னா நம்ம கொக்கியை மாட்டிட்டு பைப்பிங் எவ்வளோ தூரம் அடிக்கிறோமோ அடிச்சிட்ட பிறகு தான் நம்ம அடுத்த கொக்கி அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். பைப்பிங் அடிக்கும்பொழுது அந்த சிங்கிள் புட்டு போட்டு தான் அடிப்பேன். அது ரொம்ப அழகாக வர உருட்டிட்டு அதுக்காக லாஸ்ட்டாக பைப்பிங் அடித்த கையோட அந்த கொக்கியை மாட்டிடுவோம். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டிங்கு ஃபுல் ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறேன். எந்த டவுட்டும் இருக்காது, ரொம்ப கிளியரன்ஸாக இருக்கும். நீங்களும் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேப்பில் எல்லாத்தையும் கொக்கி மாட்டிடுவோம். நாலு குக்கி தான் இப்போ நம்ம மாட்டுறோம். பைப்பிங் பண்ணிட்டு தான் 5ஆவது குக்கி மாட்டிக்குவோம். எந்த பக்கம் ரஃப் அடித்தோமோ அந்த சைடு உக்ஸை வந்து நல்லா தள்ளி விட்டுட்டு சிங்கிள் ஃபுட்டு போட்டு ரஃப் அடிக்கணும். ரஃப் அடிக்கும்போது கொஞ்சம் நிதானமாக அடிக்கணும். ஊசி வந்து உடஞ்சிரும். ஊசி உடையாமல் கொஞ்சம் நிதானமாக பக்கத்தில் வச்சு தான் அடிக்கணும். இப்போ வந்து அடித்தாச்சு. இப்போ திருப்பி வச்சுக்கிறோம். திருப்பி வச்சு மேலே வந்து அந்த கொக்கியை ஒட்டி ஒரு தையல் நேராக ஒட்டிடலாம். லாஸ்ட்டு வந்து கிளாத்து வெளியில் தெரியாமல் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து உள்ளே மடிச்சுட்டு இந்த பீஸை உள்ளே மடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு பைப்பிங் அடிச்சு இது ஒரு ரஃப் அடிச்சிருவோம். ரஃப் அடித்தாச்சு. ஷோல்டர் பாருங்கள். ஷோல்டர் வந்து நானும் ஓவர்லாக்கு போடலை, பட்டி ஜாயின் பண்ணது மாதிரி தான். அது எப்படி ஜாயின் பண்ணுறோம் பார்த்தாக்க மேலே நல்ல கிளாத்தும் ரெண்டையும் ஒரு பக்கம் வச்சு ஓரமாக அந்த எஞ்சிலேயே வந்து கொஞ்சமாக தையல் ஓட்டிடலாம். ஓரமாக ஒரு 2 நூல் விட்டுட்டு அதுக்குலேருந்து நேராக ஒரு தையல் ஓட்டிடுவோம். தையலை ஓட்டியாச்சு 2 பீஸும். இப்போ வந்து மடிச்சுட்டு உள்ள லைனிங் கிளாத்து பக்கம் ஷோல்டர் எவ்வளோ நம்ம பிடிப்போமோ 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் ஓட்டிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ரெண்டு சைடும் வந்து நீட்டாக ஓட்டியாச்சு. ஓட்டும் பொழுது நான் அங்கே இங்கே ரஃப் அடிக்கிறேன். 2 தையல் போட்டுக்கல. ஷோல்டர் படிக்கும் பொழுது 2 சைடும் வந்து நல்லா இழுத்து வச்சு முன்ன பின்ன இல்லாமல் நீட்டாக அடிச்சிடலாம். ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஸ்லீவ்ஸ் வந்து எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்குறோமோ அந்த தையல் விட்டுருக்கிற அளவுக்கு நேராக ஒரு தையல் ஓட்டிடுவோம். தையல் ஓட்டிட்டு உங்களுக்கு தேவைன்னா மடித்து வச்சுட்டு மேலேயும் தையல் ஓட்டிக்கலாம். தையல் வெளியில் தெரியாத அளவுக்குன்னா நான் பாருங்கள் 2ஆக பிரித்து வச்சு லைனிங் உள்ள பக்கம் துணியை வச்சுட்டு நேராக அது உள்ளவே தையல் ஓட்டுறேன். இப்போ வந்து தையல் வெளியில் தெரியாது, கிளாத் மட்டும்தான் வெளியில் தெரியும். எல்லாத்தையும் மடிச்சுட்டு மேலே வந்து ஃபுல்லாக ஒரு படிமான தையல் போட்டலாம். நான் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து குடஞ்சி வெட்டலை, எப்போதுமே குடஞ்சி வெட்ட மாட்டேன். இந்த மாதிரி தையல் ஓட்டும்போது தான் நானே இந்த ஷேப்பில் வந்துட்டு தையல் ஓட்டிக்குவேன். ரெண்டையும் ஆப்போசிட்டில் வச்சு ஒரு தையல் ஓட்டிக்கலாம். கிளாத் அடிக்கும் பொழுது சுருக்கம் இல்லாமல் நல்லா கையால் வலித்து விட்டுட்டு அழகாக நீட்டாக அழகாக அடிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த சைடு வந்து உள்பக்கமாக அடிக்கிறேன், கொஞ்சம் அரைஞ்சி விட்டு அது வந்து குடஞ்சி வெட்டுறதுக்காக.
தையல் ஓட்டி வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். அந்த அரை இன்ச்சும் வந்து நான் குடஞ்சி வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து தெரியாது நமக்கு வந்து இதே மாதிரி ஆப்போசிட் பீஸ்லேயும் வந்து நம்ம அது மாதிரி பார்த்து அடிக்கணும். அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து குடஞ்சி வெட்ட மாட்டேன். இப்போ அதில் ஒரு கட்டிங் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்கள், ஷோல்டருடைய ஸ்லீவ்ஸில் வந்து கட்டிங் போட்டிருக்கோம். அதிலே இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம கரெக்டாக ஈவனாக அடிக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் கொஞ்சமாக வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கட் பண்ணிடலாம். மெயினாக வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறது தாங்க மெயின் விஷயமே. சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை இழுக்காமல் வளைவு ஷேப்பில் வச்சு வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 2 கிளாத்தை முன்ன பின்ன போகக்கூடாது. மேலே ப்ளவுஸ் பீஸோ இது ஜாக்கெட்டோடைய கிளாத்து கையோடைய கிளாத்தும் ப்ளவுஸ் பீஸோடைய கிளாத்தும் ஒன்றாவே இருக்கணும். அந்த ஷோல்டர்கிட்ட வந்து கொஞ்சம் வளைவு ஷேப்பில் வரும், சுருக்கம் தெரியும். அந்த சுருக்கத்தை நாம் தான் விரலால் அமர்த்தி விட்டு ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வரணும். நம்ம அடிச்சுட்டு திருப்பி பார்த்தோம்னா அதில் சுருக்கம் தெரியும் நல்லாவே. ஒரு தையல் ஓட்டிட்டு ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 தையல் ஓட்டுறோம். ஓட்டிட்டு 2வது தையலை ஓட்டிடலாம். இப்போ வந்து இடுப்பு பக்கம் 2ஆக மடிச்சுட்டு டாட்டுக்குள்ளே இடத்த விட்டு கரெக்டான ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் 2 சைடும். தையல் ஓட்டுறதுக்கு ஐ உக்ஸு சைடு எது இருக்கோ அதுக்கு ஒரு மார்க்கு, ஐ சைடு ஒரு மார்க்கு. 2 வந்து சமமாக மடிச்சுட்டு மார்க் உள்ள இடத்துல பாருங்கள் 2 சமமாக மடித்து மிஷினில் வச்சு ஃபஸ்ட்டு ரஃப் அடிச்சுக்குவோம். ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கரெக்டாக எடுத்து வச்சு நம்ம தைக்கலாம். ஒரு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஒரு பக்கத்துக்கு 3 தையல் கண்டிப்பாக ஓட்டணும். எந்த ஸ்லீவ்ஸ் எந்த பக்கம் அடிக்கிறோமோ அந்த ஸ்லீவ்ஸை தாங்க அளக்கணும். ஒரு கை கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஒரு கை கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதனால் அந்தந்த கையை அளந்தால் தான் ப்ளவுஸ் போடும்பொழுது அழகாக இருக்கும். பாருங்கள், 3 பின்னாடி டாட்டு சென்ட்ரு இடுப்பு சைடை மடித்து 2 சைடும் டாட் ஓட்டிடுறோம். டாட்டு வந்து 4.5 இன்ச்சு தான் வரும், அதுக்கு மேலே வராது. டாட்டு ஓட்டிட்டு தையல் வந்து நேராக இருக்கான்னு பார்த்தலாம். பாருங்கள், ஆம்கோல் கரெக்டாக ஈவனாக இருக்குது. இப்போ பைப்பிங் ஒரு 3/4 இன்ச்சு அகலம் விட்டு கிராஸ் பீஸ் பைப்பிங் எத்தனை பைப்பிங் தேவையான பைப்பிங் ரெடி பண்ணிடலாம். பீஸ் வந்து கிராஸாக இருந்துச்சுனாக்கா கிராஸாக ஜாயின் பண்ணணும். இல்லை அப்படின்னா நேராகவே வச்சு நேராக அடிச்சிடணும். அடிச்சுட்டு பீஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தலாம். இப்போ 2 கரெக்டாக மடித்து வச்சு நல்லா இது பைப்பிங் கிளாத்தை வந்து இழுத்து அடிக்கணும். சுருக்கம் வரக்கூடாது, ஏன்னா நம்ம கட் பண்ணியிருக்கிறது கிராஸ் பீஸு. அதனால் இழுத்து அடித்தோம்னா நம்ம நெக்கோடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும். பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக விட்டு தான் நம்ம வந்து நேராக ஒரே ஈவனாக தையல் ஓட்டுறோம். அதே மாதிரி ப்ளவுஸோடைய நெக்கோடைய துணியை இழுக்க வேண்டாம். பைப்பிங் துணி பீஸை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து ஷேப் மாறாமல் கரெக்டாக ரவுண்டாக அடிச்சிருவோம். இதை அடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் புட்டு போட்டுக்கிறோம். சிங்கிள் புட்டு போட்டால் தான் அந்த பைப்பிங் வந்து ரொம்ப உருட்டி த்ரெட் பைப்பிங் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நான் பாருங்கள் புட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ரொம்பவும் அழகாக த்ரெட் பைப்பிங் மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக வரும். நீங்களாம் இதை மாதிரி வந்து ஃபுட்டை மாற்றி போட்டு பைப்பிங் அடித்து பாருங்கள். அந்த பைப்பிங் வந்துட்டு அழகாக தனியாக உருட்டி தெரியும், சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங் ரஃப் அடிச்சிருவோம். பைப்பிங்கை அடிக்கும் பொழுது அந்த ஸ்டிச்சிங் பண்ண துணி நம்ம பைப்பிங் சைடு தான் வரணும். அப்போ தான் வந்து அந்த உருண்டை வெளியில் வர, பிசுறு வந்து வெளியில் தெரியாது. இந்த சைடு லெஃப்ட் சைடு கையால் துணியை இழுத்து வச்சுக்குவோம். இழுத்து வச்சுட்டு பைப்பிங்கை உருட்டினோம்னா பைப்பிங்கு ரொம்ப சூப்பராக வரும். கிளாத்து நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ துணி பீஸ் கட் பண்ணுறோமோ அந்த கட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. உள்ளே அதே மாதிரி நம்ம வச்சு தைக்கும் பொழுது வந்து ரொம்ப அதிகமாகவும் விடக்கூடாது, அப்போ தான் மடிக்க முடியாமல் ரொம்ப மொத்தமாக இருக்கும். உருட்டும் பொழுதும் வந்துட்டு பெருசாக தெரியும். லாஸ்ட் வந்து மடித்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சிடலாம். இப்போ அடிச்சிட்ட பிறகு தான் நம்ம வந்து அந்த ஒரு கொக்கி இருக்குது, அந்த கொக்கி வந்து அந்த கேப்புக்குள்ளே மாட்டிட்டு அந்த சிங்கிள் ஃபுட்டிலே வந்து ரஃப் அடிச்சிருவோம். ரஃப் அடிச்சுட்டு பாருங்கள், ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். பைப்பிங் சூப்பராக இருக்குது. புதுசாக கற்றுக்கிறவங்களும் தைக்கலாம், ஈஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொக்கி வந்து லாஸ்ட்டாக வந்து அடிச்சிட்றோம். வச்சுட்டு ஒரு ரஃப் அடிச்சோம்னா ப்ளவுஸுங்க ரெடி. வந்து அளந்து பார்த்துருவோம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு. எல்லாமே ஒரே ஈவனாக இருக்குது, அளவு ப்ளவுஸ் மாதிரியே.